ஓம் சாந்தி 25/2/2024 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ்டு டேட் 30/3/98 மதுபன். முரளியின் தலைப்பு அனைத்து பிராப்திகளின் நினைவை எமர்ஜ் செய்து ஆடாத அசையாத மனநிலையை அனுபவம் செய்யுங்கள் மற்றும் ஜீவன் முக்த ஆகுங்கள். அதாவது வாழ்ந்து கொண்டே வாழ்க்கையில் இருந்து விடுபடுங்கள். இன்று பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வள்ளல் தன்னுடைய உயர்ந்த பாக்கியசாலி குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு குழந்தைகளின் பாக்கியத்தின் மகிமையை பகவான் சுயம் அவரே பாடிக்கொண்டிருக்கிறார். தந்தையின் மகிமையை ஆத்மாக்கள் பாடுகிறார்கள். ஆனால் குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமையை சுயம் தந்தையே பாடிக்கொண்டிருக்கிறார். அதாவது உலகத்துல ஆத்மாக்கள் பகவானுடைய மகிமையை பாடிட்டு இருக்காங்க. ஆத்மாக்கள் எந்த பகவானுடைய மகிமையை பாடிட்டு இருக்காங்களோ அந்த பகவான் யாருடைய மகிமை பாடிட்டு இருக்கிறார் பாருங்க. குழந்தைகளாகிய உங்களுடைய மகிமையை பாடிட்டு இருக்கிறார். இப்படி இவ்வளவு பெரிய உயர்ந்த பாக்கியம் உருவாகி இருக்கிறது. இதை கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் உருவாக்கப்பட்டிருந்தது, உருவாகிவிட்டது. உலகத்தினர் கூட எங்களை பகவான் படைத்தார் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பகவானை பற்றியும் தெரியாது, படைப்பை பற்றியும் தெரியாது. பாக்கியசாலி குழந்தைகள் நீங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் சிவ வம்சி மற்றும் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என்று அனுபவம் மற்றும் பெருமிதத்துடன் சொல்கிறீர்கள். அவங்களும் சொல்றாங்க, ஆனா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீங்க சொல்றீங்க அப்படின்னா அனுபவத்தினுடைய அடிப்படையில சொல்றீங்க, பெருமிதத்துல சொல்றீங்க. நாங்க சிவவம்சி பிரம்மா குமார் பிரம்ம குமாரிகள் எப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அவங்க பகவான் எங்களை படைத்தார் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு மேல எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது. எங்களை பாப்தாதா எப்படி படைத்தார் என்பது எங்களுக்கு தெரியும் என்கிறீர்கள். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, வயோதிகர்களாக இருந்தாலும் சரி, பாண்டவர்களாக இருந்தாலும் சரி, சக்திகளாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தந்தை யார் என்று யாரிடம் கேட்டாலும் உடனே என்ன சொல்வீர்கள்? சிவபாபா எங்களை பிரம்மா தந்தை மூலம் படைத்தார், ஆகையால் நாங்கள் பகவானின் குழந்தைகள் என்று பெருமிதத்துடன் சொல்வீர்கள் அல்லவா? அது மட்டும் இல்லை, பகவானை நேரடியாக சந்திக்கிறோம். அவர் பரமாத்மா மட்டுமல்ல, பகவான் எங்களுடைய தந்தையாகவும் இருக்கிறார் என்று சொல்கிறீர்கள். தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். அனைவருக்கும் இந்த போதை இருக்கிறதா? கை தட்டினார்கள். ஒரு கையால் கை தட்ட வேண்டும். இப்பொழுது இந்த எக்சர்சைஸை வயதானவர்களுக்கு கற்றுத்தர வேண்டி இருக்கிறது. அதாவது பொதுவா ஒரு கையால கை தட்டுங்க அப்படின்னா புரியாது இல்லையா? அது வயதானவருக்கு புரியாது. ஆகையால ஒரு கையில எப்படி கை தட்டுறது, இந்த எக்ஸசைஸை வயதானவர்களுக்கு இப்ப சொல்லி கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படின்றார். மற்றபடி குழந்தைகளின் மகிழ்ச்சியை பார்த்து பாப் தாதாவும் கூட குஷியில் ஊஞ்சல் ஆடுகிறார். மேலும் ஆஹா, என்னுடைய ஒவ்வொரு உயர்ந்த பாக்கியசாலியான விசேஷ ஆத்மாக்களே என்று சதா சொல்கிறார். தந்தை ரூபத்தில் பரமாத்மாவின் பாலனையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பரமாத்மா பாலனை முழு கல்பத்தில் இந்த பிராமண பிறவியில் மட்டும்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த பரமாத்மா பாலனையில் ஆத்மாவிற்கு அனைத்து பிராப்தி ஸ்வரூபத்தின் அனுபவம் ஏற்படுகிறது. பரமாத்மாவின் அன்பு அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தையும் செய்ய வைக்கிறது. அதாவது பரமாத்மா பாலனையின் மேஜிக் என்ன,
அல்லது பரமாத்மா பாலனையின் அனுபவங்கள், பிராப்திகள் என்ன அப்படின்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். கல்பத்துல ஒரு முறைதான் கிடைக்கிறது. அதுவும் குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த பிராமண பிறவில மட்டும்தான் கிடைக்கிறது. ஒரு முறை கிடைச்சாலும் அந்த பரமாத்மாவின் பாலனை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆத்மாவிற்கு அனைத்து பிராப்தி சொரூபத்தின் அனுபவம் ஏற்படும். ஆத்மா திருப்தி அடைஞ்சிடும். பரமாத்மாவின் பாலனை அப்படின்னா பரமாத்மாவின் அன்பு. அப்ப அந்த பரமாத்மாவின் அன்பு அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தையும் செய்ய வைக்கிறது அப்படின்றார். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுறார். ஏன்னா உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னொன்னு கிடைச்சிருக்கும், ஒண்ணு கிடைச்சிருக்காது. ஆனால் பரமாத்மா பாலனையின் அன்பு எப்படிப்பட்டதுன்னா, அனைத்து சம்பந்தங்களின் அனுபவத்தின் பிராப்தியும் சுகமும் கிடைச்சிடுறது. பரமாத்மா அன்பு தன்னுடைய தேக உணர்வையும் மறக்க வைக்கிறது. அதன் கூடவே அநேக விதமான சுயநல அன்பையும் மறக்க வைத்து விடுகிறது. உலகத்துல தேக உணர்வுல இருந்து விடுபடணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ சாதனை செய்யறாங்க. ரிஷி முனிவர்கள் எவ்வளோ அதுக்காக காட்டுக்கு போய் சாப்பிடாம எல்லாத்துல இருந்து விடுபடணும், சாப்பிடணுன்ற ஆசை இருக்கக்கூடாது, பார்க்கணுன்ற ஆசை இருக்கக்கூடாது, பேசணுன்ற ஆசை இருக்கக்கூடாது, கேட்கணுன்ற ஆசை இருக்கக்கூடாதுன்னு தான் காட்டுக்கு போய் அந்த சரீரத்தை மறக்கணும், சரீர உணர்விலிருந்து விடுபடணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அது எவ்வளோ கஷ்டமான சப்ஜெக்ட். ஆனா இங்க பாபா ரொம்ப ஈஸியா சகஜமா சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணும் இல்ல, பரமாத்மாவுடைய அன்பு. அந்த அன்பு நீங்க அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்க உங்களுடைய தேக உணர்வையும் கூட மறந்துடுறீங்க. அதே நேரத்துல பலவிதமான சுயநல அன்பையும் மறக்க வச்சிடுறது. அப்படிப்பட்ட பரமாத்மாவின் அன்பு, பரமாத்மாவின் பாலனைக்குள் இருக்கக்கூடிய பாக்கியசாலி ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள். மேலும் உங்களுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கிறது என்றால், சுயம் பகவானே தன்னுடைய வத்தனத்தை விட்டுவிட்டு காட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதற்காக வருகிறார். தினந்தோறும் வெகு தூரத்தில் இருந்து படிப்பிக்க வருகிறார். இப்படிப்பட்ட டீச்சரை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட டீச்சரை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? சங்கம யுகத்தை தவிர வேற எங்கேயும் பார்க்க முடியாது, எப்பொழுதும் பார்க்க முடியாது. ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு தினந்தோறும் பாபா ஆசிரியராகி உங்களிடம் படிப்பிக்க வருகிறார். மேலும் எவ்வளவு எளிதாக கற்றுத்தருகிறார். 2 வார்த்தைகளின் படிப்புதான். அதாவது நீங்கள் மற்றும் தந்தை. இந்த 2 வார்த்தைகளை சக்கரம் என்று சொல்லலாம், டிராமா என்று சொல்லலாம், கல்ப விருட்சம் என்றும் சொல்லலாம். முழு ஞானமும் இதில் அடங்கி இருக்கிறது. மேலும் மற்ற படிப்பில் புத்தியின் மீது எவ்வளவு சுமை ஏற்படுகிறது. ஆனால் பாபாவின் படிப்பின் மூலம் புத்தி லேசாகி விடுகிறது. லேசான தன்மையின் அடையாளம் மேலே உயரத்தில் பறப்பது. அதாவது நான் யார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், தந்தை யார் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வீடு எது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிட்டோம், சிருஷ்டி சக்கரத்தினுடைய 3 காலங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால இப்ப பாபா அப்படின்னு சொல்லும் போதே புத்தி நேர பரந்தாமத்துக்கு போயிடுது, அதாவது மேல போகுது. அப்போ புத்தி மேல போகுது அப்படின்னால மேல உயரத்தில் பறக்கிறது அப்படின்னா என்ன? அதுதான் லேசான தன்மையின் அடையாளம் அப்படின்றார். மற்ற படிப்பெல்லாம் படிக்கும்போது எவ்வளோ டென்ஷன், புத்திக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனா இந்த 2 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான், புத்தி லேசாயிடுது. லேசான பொருட்கள் தானாகவே உயரத்தில் இருக்கும், அப்படின்னா மேல இருக்கும். எனவே இந்த படிப்பின் மூலம் மனம் மற்றும் புத்தி பறக்கும் கலையை அனுபவம் செய்ய வைக்கிறது. அதனால் புத்தி லேசாகி விடுகிறதல்லவா? 3 உலகத்தின் ஞானம் கிடைத்து விடுகிறது.
ஆக இப்படிப்பட்ட படிப்பை முழு கல்பத்திலும் யாராவது படித்தீர்களா என்ன? இப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் யாராவது கிடைத்தாரா? எனவே இது கூட பாக்கியம்தானே. மேலும் சத்குரு மூலம் எப்படிப்பட்ட ஸ்ரீமத் கிடைக்கிறது என்றால், என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது, அப்படி செய்வதா இப்படி செய்வதா, இந்த அனைத்து கேள்விகளும் சதா காலத்திற்கும் முடிந்து விடுகிறது. குழப்பமே இல்லை. ஸ்ரீமத் அவ்வளோ கிளியரா இருக்கு. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா, எல்லாமே எந்த இடத்துல எப்படி செய்யணும், எப்படி நடந்துக்கணும், எல்லாமே தெளிவா இருக்கு. ஆகையால என்ன செய்வது, எப்படி செய்வது, இப்படி செய்வதா அப்படி செய்வதா, இந்த கேள்விகள் சதா காலத்திற்கும் முடிஞ்சிடுறது அப்படின்றார். என்ன செய்வது, எப்படி செய்வது, அப்படி செய்யட்டுமா இப்படி செய்யட்டுமா, இது போன்ற அனைத்து கேள்விகளுக்குமான ஒரே பதில் ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுவது. அதாவது படிப்பு அப்படின்னு பார்த்தால் 2 வார்த்தைகளின் படிப்பு தான், நீங்கள் மற்றும் தந்தை. வழிமுறை அல்லது ஸ்ரீமத் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாலோ ஃபாதர், அதுவும் 2 வார்த்தைகள் தான். ஏன்னா எவ்வளோ சிச்சுவேஷன்ஸ் வரும் உலகத்துல, நம்ம எத்தனை மனிதர்களோடு பழக வேண்டி இருக்கு, எத்தனை சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இந்த இடத்துல என்ன செய்யணும், அந்த இடத்துல எப்படி இருக்கணும், இந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும், 1008 விஷயங்கள் குழப்பங்கள் இருக்கும். அதுக்கும் 2 வார்த்தைகள் பதில் அல்லது தீர்வு, ஃபாலோ ஃபாதர். இவ்வளோ ஈஸியான தீர்வு வேற யாரு கொடுப்பாங்க? சாக்கார செயலில் பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள், நிராகார நிலையில் அஷரீரி ஆகுவதில் சிவ் பாபாவை பின்பற்றுங்கள். அவ்வளவுதான். நிராகார நிலையில இருக்கணும்னா சிவ் பாபா எப்படி இருக்கிறாரோ அவருக்கு சமமா அது போல இருக்கணும். ஸ்தூலத்துல அல்லது சாக்காரத்துல வந்து நம்ம கர்மங்கள் செய்யணும்னா பிரம்மா பாபா எப்படி செய்தாரோ அதை பார்த்து அவரை ஃபாலோ பண்ணணும். ஆக பாபா மற்றும் தாதா இருவரையும் பின்பற்றுவது என்றால் அனைத்து விதமான கேள்விகளும் முடிந்து போவது அல்லது ஸ்ரீமத் படி நடப்பது என்பதாகும். இது கஷ்டமாக இருக்கிறதா? இதை ஈஸியா யாராவது சொல்லிக் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். கேட்பதற்கான அவசியம் இருக்கிறதா என்ன? காப்பி அடிக்க வேண்டும், அவ்வளவுதான். இது கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கணுமான்றார் பாபா. கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா காப்பி அடிக்கணும். காப்பி அடிக்கிறது கஷ்டமா என்ன? நல்லாவே காப்பி அடிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, தன்னுடைய புத்தியை பயன்படுத்த கூடாது. பாப் தாதாவை பார்த்துட்டு அவங்க செய்யற மாதிரியே செய்துட்டு போயிட்டே இருக்கணும். தந்தைக்கு சமமாகுவது என்றால் தந்தையை பின்பற்றுவது. கஷ்டமாக இருக்கிறதா அல்லது சகஜமாக இருக்கிறதா? சகஜமாக இருக்கிறதானே. 30 வருடங்களாக ஞானத்தில் இருப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். 30 வருடங்களாக இருப்பவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா அல்லது சகஜமாக இருக்கிறதா? ஓகே, இவர்களுக்கு சகஜமாக இருக்கிறது. பின்னால் வந்திருப்பவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதா அல்லது சகஜமாக இருக்கிறதா? சகஜமாக இருக்கிறதல்லவா? வெப்பத்தின் காரணமாக அனைவருடைய கைகளிலும் பல வண்ணங்களின் விசிறி அசைந்து கொண்டிருந்தது. வெப்பம் அதிகமா இருந்ததுனால எல்லாருக்கும் ஒரு பிளாஸ்டிக் விசிறி கொடுத்தாங்க. அந்த ஹாலுக்குள்ள என்டர் ஆகும் போதே டைமண்ட் ஹாலுக்குள்ள ஆளுக்கு ஒரு விசிறி கொடுத்துருவாங்க. அது கலர் கலரா இருக்கும், சின்னதா பிளாஸ்டிக் விசிறி. அப்போ உள்ள உட்காந்து எல்லாரும் விசிறிட்டே இருந்தாங்கன்னா, அது கை அசைச்சிட்டு இருக்கும் போது, அந்த விசிறி அசையும் போது மேல ஸ்டேஜ்ல இருந்து உட்காந்து பார்க்கும் போது அந்த காட்சி நல்லா இருக்கும் இல்லையா? அதை பற்றி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். நல்லது. விசிறிகளின் அசையும் காட்சி மிக அழகாக இருக்கிறது. காட்சி நன்றாக இருக்கிறது அல்லவா? அந்த சீன் நல்லா இருக்கு இல்லையான்றார். புதுமை தன்மை வேண்டும் அல்லவா?
எனவே இது இந்த குரூப்பின் புதுமை தன்மையாகிறது. இதுவும் கூட டிவியில் வந்துவிட்டது. பாப் தாதாவும் கூட அன்பினுடைய வாழ்த்துக்களை கொடுக்கிறார். அனைவரும் ஓடோடி வந்து சேர்ந்து விட்டீர்கள். இதுவும் நன்றாக இருக்கிறது. பாப் தாதாவும் கூட அன்பினுடைய வாழ்த்துக்களை கொடுக்கிறார். பாருங்கள், மற்ற எல்லைக்குட்பட்ட குருமார்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுப்பார்கள்? 1 அல்லது 10, அதாவது 1, 2, 3 இல்ல மேக்சிமம் ஒரு 10 வரதானங்கள் கொடுப்பாங்களா? அதற்கு மேல கொடுப்பதில்லை. ஆனால் சத்குரு மூலம் உங்களுக்கு தினமும் வரதானங்கள் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட குருவை பார்த்திருக்கிறீர்களா? பார்த்ததில்லை அல்லவா? நீங்கள் மட்டும்தான் பார்க்கிறீர்கள், ஒவ்வொரு கல்பமும் பார்க்கிறீர்கள். எனவே தன்னுடைய பாக்கியத்தின் பிராப்திகளை சதா முன்னால் வையுங்கள். புத்தியில் மர்ஜ் ரூபத்தில் வைக்காதீர்கள். அதாவது புத்தியில உள்ளடக்கி வைக்காதீர்கள். இம்மர்ஜ் ரூபத்தில் வையுங்கள். உள்ளடக்கி வைக்கும் சம்ஸ்காரத்தை மாற்றி வெளிக்கொண்டு வாருங்கள். தன்னுடைய பிராப்திகளின் லிஸ்டை சதா புத்தியில் வையுங்கள். எப்பொழுது பிராப்திகளின் லிஸ்ட் எமர்ஜ் ஆகி இருக்குமோ அப்பொழுது எப்படிப்பட்ட தடையும் யுத்தம் செய்யாது. அது மர்ஜ் ஆகிவிடும். பிராப்திகள் இமர்ஜ் ஆகிவிடும். அதாவது பிராப்திகளை எப்பவுமே எமர்ஜ் ரூபத்துல வைக்கணும்னா அதுக்கு ஈஸியான ஸ்டெப் என்ன அப்படின்னா, வேற ஒண்ணும் இல்லை. ஒரு சின்னதா ஒரு புக் எடுத்துக்கோங்க. டெய்லி ஒரு பக்கத்துல ஒரு 5 பாயிண்ட்ஸ், எனக்கு பாபாவிடம் இருந்து என்ன கிடைச்சிருக்கு, அல்லது நான் ஞானத்திற்கு வந்த பிறகு என்னென்ன அடைஞ்சிருக்கிறேன், டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ்ல. ஒரே விஷயத்த எழுதணும்னு அவசியம் இல்லை. இப்படி சிந்திக்க சிந்திக்க எப்பவுமே நமக்கு அந்த பாக்கியத்தின் லிஸ்ட் எமர்ஜ் ரூபத்துல இருக்கும், இல்ல முன்னாடியே இருக்கும். அப்ப எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அது யுத்தம் செய்யாது. நமக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கும், பெருமிதம் இருக்கும், போதை இருக்கும், குஷி இருக்கும், ஊக்கம் உற்சாகம் இருக்கும். அப்போ பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்காது, தடை தடையாகவே இருக்காது, யுத்தமும் செய்யாது. அதனால பாபா எவ்வளவு நல்ல ஒரு யுக்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். எப்படி வேணாலும் எழுதலாம். நான் பாபா வீட்டுக்கு வந்த பின்னாடி என்னென்ன அடைஞ்சேன், என்னென்ன தெரிஞ்சுக்கிட்டேன். பெரிய பெரிய விஷயங்கள் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்மை முன்னேற்றிருக்கு வாழ்க்கையில. எவ்வளவோ கத்துக்கிட்டோம், ஸ்தூலத்துல சூக்ஷ்மத்துல. சுபாவ சம்ஸ்காரத்துல மட்டும் இல்லை, அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயும் சரி, அல்லது மற்றவங்களோட பழகுற விதமும் சரி, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம கத்துக்கிட்டோம். அது போல தேடி 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 நம்ம தினமும் எழுதிட்டே இருந்தா எமர்ஜ் ரூபத்துல இருக்கும். அல்லது ஒரு விஷயத்த கூட எழுதலாம். 1 thing I am proud of myself. என்னை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு எனக்குள்ள என்ன வந்திருக்கு பாபாவின் குழந்தை ஆன பிறகு அப்படின்றது எழுதலாம். இப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு சில குழந்தைகள் உழைக்கிறார்கள் என்றால், யுத்தம் செய்கிறார்கள் என்றால், யோகா செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் யோகா வரவில்லை என்றால், ஆத்ம உணர்வுக்கு பதிலாக தேக உணர்வில் வந்து விடுகிறார்கள் என்றால், அது பாப் தாதாவிற்கு பிடிப்பதில்லை. காரணம் என்னவாக இருக்கும்? அதாவது யோகா செய்ய விருப்பப்படுறீங்க, ஆனா யோகா வருதில்லை. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? ஏன் உழைக்கணும்? ஏன் யுத்தம் செய்யணும்? ஆத்ம உணர்வுக்கு பதிலாக ஏன் தேக உணர்வுல வந்துடுறீங்க? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். தன்னுடைய பாக்கியத்தின் பிராப்தியின் நினைவு எமர்ஜ் ரூபத்தில் இருப்பதில்லை, மர்ஜாகி இருக்கிறது. இதுதான் காரணம் அப்படின்றார். எமர்ஜ் ரூபத்துல இருந்தால் யோகா வராதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அதெல்லாம் நினைக்க நினைக்க எவ்வளவு குஷி வரும். பாபா, ஆஹா பாபா இப்படிலாம் என்னை மாத்திருக்கிறேன்னு சொல்லும் போது யோகா கஷ்டமே இல்லை, உழைப்பு அப்படின்றதே இருக்காது, மெர்ஜ் ஆயிடுறது. அதனால்தான் ப்ராப்ளம். பிறகு யாராவது நினைவுபடுத்தினால்
அப்போது அப்படிதான் இருக்க வேண்டும் என்று நினைக்க ஆரம்பிக்கிறார்கள். என்ன செய்யறது? அப்பப்போ ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. ஆகையால் இது மிகவும் சகஜமான முயற்சி. எந்த முயற்சி? அதாவது பிராப்திகளை எமர்ஜ் ரூபத்தில் நினைவில் வையுங்கள். எப்பொழுதிலிருந்து பிராமணன் ஆனீர்களோ அப்பொழுதிலிருந்து தன்னுடைய பாக்கியத்தை நினைவில் வையுங்கள். அலைச்சலில் வராதீர்கள். ஆடாதவராக அசையாதவராக இருங்கள். ஏனென்றால் அபுவில் நினைவு சின்னமாக என்ன இருக்கிறது? அச்சல்கர் என்றுதானே இருக்கிறது. அச்சல்கர் அப்படின்னா ஆடாத அசையாத வீடு அல்லது கோவில். அச்சல்கர் ஆடாத வீடு என்றா அல்லது ஹல்சல்கர் ஆடும் அசையும் வீடு என்றா? உங்க ஞாபகார்த்தம் அல்லது நினைவு சின்னம் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்கிறார். அச்சல்கர் தான் இருக்கிறதல்லவா? அது யாருடைய வீடாக இருக்கிறது? உங்களுடைய நினைவு சின்னம் தானே. எனவே எப்பொழுதெல்லாம் முயற்சியின் மார்க்கம் கடினமாக தோன்றுகிறதோ, புத்தி அதிகமாக அலைச்சலில் வருகிறதோ, அப்பொழுது தன்னுடைய நினைவு சின்னத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். நிறைய முறை குழந்தைகள், ஆமாம் நான் ஆத்மா, இது டிராமா, இது சைட் சீன்ஸ் என்று ஞானத்தின் கருத்துக்களை சொல்லிக் கொண்டும் இருக்கிறார்கள், அசைந்து கொண்டும் இருக்கிறார்கள், ஆடிக்கொண்டே சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் புத்தி அந்த மாதிரி ஆகிவிடுகிறதோ, நிலையாக இருக்க முடிவதில்லையோ, அப்போது மதுபன் அச்சல்கரை நினைவில் வையுங்கள். இதுவோ ஸ்தூல விஷயம் அல்லவா, சூக்ஷ்மமானதல்ல, கண்கள் மூலம் பார்க்கக்கூடிய விஷயம். அதனால ஈஸியா நினைக்க முடியும்னு சொல்றார். அதாவது சில நேரத்துல நமக்கு ஞானம் இருக்கு, ஆனால் அந்த ஞானத்தினுடைய தாரணை பிராக்டிக்கல்ல இருக்காது. ஆகையால நான் ஆத்மானே சொல்லிட்டு இருப்போம். தேகாபிமானம், கோபம், வெறுப்பு, பேராசை எல்லாம் வந்துட்டு இருக்கோம். டிராமா, இது சைட் சீன்ஸ், டிராமா சைட் சீன்ஸ் சொல்லிட்டே இருக்கிறோம். ஆனா முற்றுப்புள்ளியே வைக்க முடியாது. ஏன் அவங்க அப்படி பண்ணாங்க, இது ஏன் இப்படி நடக்குது, ஐயோ அப்படி நடந்திருக்கணும், இப்படி நடந்திருக்க கூடாது, அப்படிலாம் கேள்விகள் வந்துகிட்டே இருக்கும். அப்படின்னு ஆடிட்டே இருப்போம். டிராமான்னு சொல்லுவோம், சைட் சீன்ஸும் சொல்லிட்டு இருப்போம், ஆடிட்டும் இருப்போம். அதனால எப்போ எல்லாம் உங்களுடைய புத்தி அது மாதிரி ஆயிடுறதோ அப்போ நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம். அச்சல்கர் மதுபன்ல அந்த கோவில் இருக்கு இல்லையா, அதை நினைச்சு பாருங்க. அது ஸ்தூல கோவில் தானே, கண்ணுக்கு தெரியக்கூடிய கோவில் தானே, சூக்ஷ்மமாக ஒண்ணு இல்லை இல்லையா. அதனால நினைக்கிறது ஈஸி. கண்கள் மூலமாக பார்க்கக்கூடிய விஷயம் தானே, அதனால அதை பாருங்க. என்னுடைய நினைவு சின்னம் அச்சல்கராக இருக்கிறது, அலைச்சல் வீடு அல்ல என்பதை அந்த நினைவிற்கு கொண்டு வாங்க. ஏனென்றால் பாப் தாதா இந்த வருடத்தை அனைத்து குழந்தைகளுக்காகவும் முக்தி வருடமாக கொண்டாட விரும்புகிறார். கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னால் சிலர் உயர்த்துவார்கள், சிலர் உயர்த்துவதில்லை என்று அப்படி இல்லை, அனைவரும் உயர்த்துவார்கள். அதாவது முக்தி ஆண்டாக கொண்டாடலாமா அப்படின்னா கை தூக்குங்க, யாரெல்லாம் கொண்டாட விரும்புறீங்க கை தூக்குங்கன்னா, ஒரு சிலர் நான் கொண்டாடுவேன், ஒரு சிலர் நான் கொண்டாட மாட்டேன், அப்படிலாம் ரிசல்ட் இருக்காது. எல்லாருமே குஷி குஷியாக கொண்டாடுவோம் அப்படின்னு கை தூக்கிடுவீங்க. அப்படின்னு சொன்ன உடனே அனைவரும் குஷி குஷியாக கைகளை தட்டினார்கள். இப்பொழுது நன்றாகவே கை தட்டுங்கள். ஏன்னா ஆரம்பத்துல பாபா கை தட்டாதீங்கன்னு சொன்னார் இல்லையா, இப்போ நல்லா தட்டுங்க அப்படின்றார். ஆனால் பாப் தாதா இந்த ஆண்டின் இறுதியில் இதே வேகத்தில் கை தட்டுவதை பார்க்க வேண்டும். அதாவது இது ஆரம்பத்துல பிப்ரவரியில சொன்னது இல்லையா, சரி இதே கடைசியில டிசம்பர் மாசம் நீங்க எல்லாம் முயற்சி செய்து முக்தி ஆண்டை கொண்டாடிட்டோம், விடுபட்டுட்டோம் அப்படின்னு கை தட்டணும். இதே வேகம் அங்கேயும் இருக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்றார். இப்பொழுது கை தட்டியது நன்றாக இருந்தது, ஆனால் கடைசியிலும் கைத்தட்டல் ஒலிக்க வேண்டும். கை தட்டுவீர்களா?
செய்வீர்களா இல்லையான்னுட்டு எப்படி சிம்பாலிக்கா கேட்கிறாரு பாருங்க. கை தட்டுவீங்களா கடைசிலையும், நான் செய்துட்டேன் பாபா அப்படின்னு கை தட்டுவீங்களா, நான் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு? கைகளை தட்டி குஷி அடைய வைத்து விட்டீர்கள். ஆனால் பாப் தாதா புது வருடத்தில் 18 ஜனவரி, அதாவது பிரம்மா பாபா விசேஷமாக ஷரீரத்தில் இருந்து விடுபட்ட நாளாக இருக்கிறது, அவ்வியக்தான நாள். எனவே 18 ஜனவரி அன்று பாப் தாதா மீண்டும் கையை உயர்த்த வைப்பார். 1 இயர் டைம் கொடுக்கிறார். நெக்ஸ்ட் 18 ஜனவரியில, அதாவது 18 ஜனவரியில நான் மறுபடியும் கேட்பேன், யார் யார் முக்தி ஆண்டை கொண்டாடுனீங்க, எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து விடுபட்டீங்க, கை தூக்குங்க அப்படின்னு நான் கையை தூக்க வைப்பேன் அப்படின்றார். அதாவது முக்தி வருடத்தை கொண்டாடினீர்களா அல்லது கொண்டாட வேண்டும் என்று வெறும் யோசித்தீர்களா என்று நான் கேட்பேன் அப்படின்றார். சில நேரத்துல அப்படித்தானே ஆகும். ஏதோ ஒரு விசேஷத்தை செய்யணும், அது செய்யறது இல்ல, ஆனா செய்யணும் செய்யணும் செய்யணும்னு மட்டும் நினைச்சிட்டு இருப்போம். அது போல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். எனவே யோசித்து கொண்டே இருந்து விடாதீர்கள், சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். சொரூபத்தில் கொண்டு வருவீர்களா அல்லது யோசித்து யோசித்தே இறுதியிலும் யோசித்து கொண்டே இருப்பீர்களா? இந்த ரிசல்ட்டை பாப் தாதா பார்க்க விரும்புகிறார். செய்து காட்டுவீர்களா? நல்லது, நினைவிற்கும் அல்லவா? பிராப்திகளை முன்னால் வையுங்கள். பாபாவின் நினைவின் கூடவே பாபா என்ன கொடுத்தாரோ அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். பாபா என்னை என்னவாக ஆக்கினார், மேலும் எனக்கு என்ன கிடைத்தது என்பதை யோசியுங்கள். பாப் தாதா இந்த வருடத்திற்கு பிறகு ஒவ்வொரு குழந்தையையும் ஜீவன் முக்தி நிலையில் பார்ப்பார். ஓகேயா, அந்த நிலைக்கு வந்துருவீங்களா அப்படின்னு கேட்கிறார். நான் அந்த நிலையில இருந்ததா பார்ப்பேன் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கிறார். எதிர்காலத்தில் ஜீவன் முக்தி அடைவோம், ஆனால் ஜீவன் முக்தியின் சம்ஸ்காரத்தை இப்பொழுதிலிருந்தே எமர்ஜ் செய்ய வேண்டும். மேலும் நிரந்தர கர்ம யோகியின், நிரந்தர சகஜ யோகியின், நிரந்தரமாக விடுபட்ட ஆத்மாவின் சம்ஸ்காரத்தை இப்பொழுதில் இருந்தே அனுபவத்தில் கொண்டு வாருங்கள். ஏன்? பாப் தாதா நேரத்தின் மாற்றம் உலகத்தை மாற்றக்கூடிய உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது என்பதை ஏற்கனவே சமிகை கொடுத்திருக்கிறார். இயற்கையின் தலைவனாகிய ஆத்மாக்களாகிய உங்களுக்காக வெற்றி மாலையை வைத்துக்கொண்டு அழைத்து கொண்டிருக்கிறது. நேரம் வெற்றியின் மணியை அடிப்பதற்காக, எதிர்கால ராஜ்ய அதிகாரியாகிய உங்களின் உத்தரவுக்காக எப்பொழுது மணியை அடிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு அழகா பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். நீங்க தயாராகணும் அப்படின்னு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க அப்படின்றார். நேரம் இப்போ மாறணும். அதுல நேரத்தின் மாற்றம் யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு? உலகத்தை மாற்றக்கூடிய உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இயற்கை கூட யாருக்காக காத்துட்டு இருக்கு? மாலையை வச்சுக்கிட்டு இயற்கையின் அதிபதி ஆத்மாக்களாகிய உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நேரம் மணி அடிக்க காத்துக்கிட்டு இருக்கு, வெற்றி மணி அடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, உங்களுடைய உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எஜமானன் ரெடி ஆயிட்டால், அதிகாரி ரெடி ஆயிட்டா மணி அடிச்சிட வேண்டியதா. நீங்க தலை அசைக்கணும், அதுக்காக காத்துட்டு இருக்கு. நான் ரெடி அப்படின்னு நீங்க சொல்லிட்டா நேரம் கூட மணி அடிச்சிடும். அப்படின்னா விநாசம் ஆரம்பம் ஆயிடும், சொர்க்கம் வந்துடும். அடுத்தது பக்தர்கள். எப்பொழுது நம்முடைய தேவாத்மாக்கள் நம்மீது மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பக்தியின் ஆசீர்வாதம் கொடுப்பார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். துக்கத்தில் இருக்கும் ஆத்மாக்கள், எப்பொழுது துக்கத்தை நீக்கி சுகம் தரக்கூடிய ஆத்மாக்கள் வெளிப்படுவார்கள் என்று பக்த ஆத்மாக்கள் அந்த நாளை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த நாள் எப்போ வரும் அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆக இவர்கள் அனைவரும் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், மேலும் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இரக்க மனமுடைய உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஆத்மாக்களே, இப்போது இது போன்று காத்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் வேண்டுதலை முடியுங்கள். அவங்க காத்துட்டு இருக்காங்க, அவங்க வேண்டுதலை பூர்த்தி செய்யுங்க, நிறைவேற்றுங்க அப்படின்றார். உங்களுக்காக தான் அனைத்தும் நின்றிருக்கிறது. நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபட்டு விட்டால் அனைத்து ஆத்மாக்களுக்கும், இயற்கைக்கும், பக்தர்களுக்கும் முக்தி கிடைத்துவிடும். எனவே விடுபட்டவர் ஆகுங்கள். முக்தியின் தானத்தை கொடுக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுங்கள். இப்பொழுது உலக மாற்றத்திற்கான பொறுப்பு கிரீடம் தரித்தவர் ஆகுங்கள். பொறுப்பு இருக்கிறதல்லவா? பாப் தாதாவிற்கு உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா? மனதில் துக்கத்தின் புலம்பல் கேட்கவில்லையா? உலகத்தை மாற்றக்கூடிய ஆத்மாக்களே, இப்பொழுது தன்னுடைய பொறுப்பின் முடிச்சூட்டு விழாவை கொண்டாடுங்கள். நம்முடைய பொறுப்பை பாபா உணர்த்துறார். உங்களுக்கு இரக்கம் வரலையா? அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவ்வளோ துக்கத்துல இருக்காங்க, அந்த துக்கத்தினுடைய குரல் கேட்கலையா? அதனால பொறுப்பின் முடிசூட்டு விழா கொண்டாடுங்க. அப்படி அந்த பொறுப்புல உட்காருங்க, செய்ய வேண்டியதை செய்யுங்க, மாஸ்டர் வள்ளல் ஆகுங்க, முக்தியின் தானத்தை கொடுங்க அப்படின்றார். ஆனால் அதெல்லாம் செய்யணும்னா முதல்ல நீங்க விடுபடணும் இல்லையா? நீங்க முக்து ஆனாதான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். அதை இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கிறார். பாப்தாதா ஏற்கனவே கூறியிருக்கிறார், நீங்களும் பாபா 100 இமயமலை போன்ற பெரிய பெரிய தடைகள் வந்தாலும் கூட நாங்கள் நகர மாட்டோம், தோல்வி அடைய மாட்டோம், முடிசூட்டு விழாவை அவசியம் கொண்டாடுவோம் என்று சொல்லி இருக்கிறீர்கள். பாப்தாதா தினந்தோறும் சார்ட்டை பார்ப்பார். இங்கிருந்து சென்று ரயிலில் செல்லும் போதே என்ன நடக்குமோ என்னவோ தெரியல என்று சொல்லாதீர்கள். வீட்டிற்கு சென்ற பிறகு கொக்கு மற்றும் அன்னப்பறவை இரண்டிற்கும் இடையே சண்டை ஏற்பட்டு விட்டது, இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது என்று சொல்லாதீர்கள். இப்படி சொல்ல மாட்டீர்கள் தானே? இப்படி எல்லாம் சொன்னால் அது கேட்கப்படாது. இப்படி எழுதினீர்கள் என்றால் உங்களுடைய கடிதங்கள் அனைத்தையும் வேஸ்ட் பாக்ஸில் போட்டு விடுவோம், கேட்க மாட்டோம். நடந்தே தீர வேண்டும் என்று திட சங்கல்பம் செய்யுங்கள். எங்கு உறுதித்தன்மை இருக்கிறதோ, திடத்தன்மை இருக்கிறதோ, அங்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பது அசம்பவம். எனவே அனைவரும் திட சங்கல்பம் உடையவர்கள் தானே? டீச்சர்ஸ் கைகளை உயர்த்துங்கள். நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்கிறீர்கள், அனைவரும் சென்டரை காலி செய்துவிட்டு வந்து விட்டீர்களா என்ன? பாருங்கள், ஒரு குஷியின் நற்செய்தியை பாப்தாதா சொல்கிறார். பாப்தாதா பார்க்கிறார், இப்பொழுது பார்க்கிறார், கேள்விப்படுகிறார். அனைத்து மதுபனை சேர்ந்தவர்களும் தன்னுடைய மாற்றத்திற்கான லட்சியத்தை மிக நன்றாக வைத்திருக்கிறார்கள். லட்சணங்களை பாப்தாதா பார்ப்பார், ஆனால் லட்சியம் மிக நன்றாக வைத்திருக்கிறீர்கள். அதாவது லட்சியத்தை வச்சிருக்கீங்க, நான் மாறணும்னுட்டு. அப்போ அதற்கேத்த லட்சணங்கள் இருக்கா நான் பார்ப்பேன், அது வேற விஷயம். ஆனால் லட்சியம் வச்சிருக்கீங்களே அதுவே நல்லா இருக்கு அப்படின்றார். தனக்குள் என்ன மாற்றம் வந்திருக்கிறதோ அதை எழுதியிருக்கிறீர்கள். மாற்றம் வர ஆரம்பித்திருக்கிறது என்றால் போக போக இன்னும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும் என்ற குஷி பாப் தாதாவிற்கு இருக்கிறது. உங்களுடைய திட சங்கல்பத்தின் ஊக்கம் உற்சாகத்தை நன்றாகவே காட்டியிருக்கிறீர்கள். இப்பொழுது காகிதத்தில் இருக்கிறது, ஆனால் காகிதத்தில் இருப்பதும் முதல் அடி அல்லவா?
அதாவது நான் மாறுவேன், இந்த மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்னு பேப்பர்ல எழுதியிருக்கீங்க. பேப்பர்ல தான் எழுதியிருக்கீங்க. ஆனாலும் பேப்பர்ல எழுதுறது கூட மாற்றத்திற்கான ஒரு முதல் ஸ்டெப் இல்லையா அப்படின்றார். முதல்ல பேப்பர்ல எழுதுறீங்க, அப்புறம் பிராக்டிக்கல்ல வரும். எனவே பாப் தாதாவிற்கும் குஷி ஏற்பட்டது. ஏன்? முழு உலகத்திற்காகவும் அர்ஜுனன் மதுபன் நிவாசிகள். அதாவது கிருஷ்ணர் யாருக்கு கீதோபதேசம் செய்தார்? பொதுவா பாண்டவர்கள் அப்படின்னு சொல்வோம். அந்த பாண்டவர்களுக்குள்ளேயும் கீதோபதேசம் நடந்தது யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அதுபோல நீங்க மதுபன்ல இருக்கீங்க. மதுபன் நிவாசிகள் அப்படின்னா பாபாவுடைய கண்கள் போல, பாபாவுக்கு பிரியமானவர்கள், செல்ல குழந்தைகள். அர்ஜுனன் தான் நம்பர் 1. ஆகையால மதுபன் நிவாசிகள் நம்பர் 1 அல்லது அர்ஜுனன் அப்படின்னு சொல்றார். அதாவது நம்பர் 1 நிமித்தமாக மதுபன் நிவாசிகள் இருக்கிறீர்கள். 2வது நம்பரில் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு நிமித்த சேவாதாரி டீச்சர்ஸ் இருக்கிறார்கள் மற்றும் அனைத்து உதவியாளர்கள், துணைவர்களான முழு பிராமண குடும்பம், பிராமண ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். எனவே மதுபன் வரைபடத்தை பாப்தாதா பார்க்கும் போது முற்றிலும் மாறி இருப்பது தென்பட வேண்டும். மதுபனை சேர்ந்தவர்கள் குறைவாக தான் வந்திருக்கிறீர்கள். நிறைய பேர் எழுதவே இல்லை. முன்னால் அமர்ந்திருப்பவர்கள் மிகவும் குறைவாக எழுதியிருக்கிறார்கள். மிகவும் பிஸியாக இருக்கிறார்கள். ஆனால் பாபா எழுத சொல்கிறார் என்றால் எழுதுவதில் கூட மதிப்பெண்கள் சேமிப்பாகிறது. அதாவது பாபா நீங்க சார்ட் எழுதுங்க, எவ்வளோ மார்க் பார்த்துக்கோங்க அப்படின்னு எழுத சொல்றாரு அப்படின்னா, எல்லாம் பாபாவுக்கு தெரியுமே, அது என்ன நாங்க எழுதணுமா அப்படின்னு நினைக்காம, எனக்கு 20 மார்க்ஸ் தான், 40 தான், எனக்கு 80 தான் அப்படின்னு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா மார்க் முக்கியம் இல்லை. பாபா சொல்லி நீங்க செய்துட்டீங்க இல்லையா, அதுக்கு உண்டான மார்க்ஸ் சேமிப்பாயிடுது அப்படின்றார். ஒருவேளை எழுதவில்லை என்றால் மதிப்பெண்கள் கூடுதலாக குறைந்துவிடும், நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதாவது எல்லாம் பாபாவுக்கு தெரியாதா என்ன, நாம என்ன முயற்சி பண்றோம், இதுக்கு என்ன மார்க்ஸ் கிடைச்சிட போகுது, கம்மியா தான் இருக்கும், அது வேற நான் எழுதி காட்டணுமா அப்படின்னு நினைச்சிட்டு ஒருவேளை நீங்க சார்ட் எழுதல, மார்க் எழுதல அப்படின்னா, அல்லது பாபா நான் இதை செய்ய போறேன், இந்த மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு நீங்க எழுதல அப்படின்னா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கட் ஆயிடும். அதாவது நீங்க செய்யாதது, நீங்க மாறல, அதுக்கு மார்க்ஸ் இவ்வளவுதான் வச்சுக்கோங்க, 30 மார்க் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. ஆனா பாபா எழுத சொல்றாரு, அது எழுதல, அது செய்யல, அந்த 30ல இருந்து ஒரு 10 மார்க் கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு புரிய வைக்கிறார். அப்போ அது நஷ்டம் தானே. முழுமையாக மாறாதது ஒரு நஷ்டம் அப்படின்னா அது சொல்லாதது இன்னொரு நஷ்டம். அதனால எக்ஸ்ட்ரா நஷ்டம் ஏற்படும். ஆகையால பாப்தாதா ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார் அப்படின்னா அது சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. என்னவெல்லாம் டைரக்ஷன் கிடைக்கிறதோ நேரடியாக பாபாவின் மூலம் கிடைக்கிறது. நிமித்த ஆத்மாக்களான தாதிகள் மூலம் கிடைத்தாலும் அதற்கு மதிப்பு கொடுப்பதும் மிகவும் அவசியமாகும். இதில் சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது, அலட்சியமாகவும் இருக்கக்கூடாது. இப்பொழுது சேமிப்பாகவில்லை என்றால் பிறகு பாப் தாதா மதிப்பெண்கள் சேமிப்பாகவில்லை என்று சொல்லிவிடுவார். ஆகையால் இதற்கு மகத்துவம் கொடுப்பது என்றால் மகான் ஆகுவதாகும். சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் குழந்தைகள் மிகவும் சாத்துரியமானவர்கள். பாப் தாதாவிற்கு எல்லாம் தெரியும் தானே என்று சொல்கிறார்கள். தெரியும் தான், ஆனாலும் ஏன் சொன்னார்? அதாவது குழந்தைகள் ரொம்ப புத்திசாலிகள், சாத்துரியமானவர்கள் அப்படின்றார். என்ன சொல்லுவாங்களா, பாபா உங்களுக்கு தான் என்னுடைய வீக்னஸ் எல்லாம் தெரியுமே, நான் எங்கே ஃபெயில் ஆயிட்டேன், நான் செய்த முயற்சியும் தெரியும், நான் எவ்வளவு மாறி இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்.
நான் மாற நினைக்கிறேன், அதுவும் உங்களுக்கு தெரியும். என் லட்சியம் என்ன எல்லாமே தெரியும். இதெல்லாம் வேற நாங்க எழுதணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு பாபா சொல்றார், தெரிந்திருந்தும் சொல்றார் அப்படின்னா அதுல காரணம் இருக்கு, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்றார். அதாவது இங்கிலீஷ்ல ஜர்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மனசுல இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் எழுத்து வடிவமாக பேப்பர்ல வந்துடணும். அப்ப மனம் லேசாயிடுது. அதனால எல்லாமே கெட்டது மட்டும் இல்ல, நல்ல விஷயங்கள் கூட எழுதுங்க. அது பல மடங்கு குஷி அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க பாபா எழுத சொல்றார் அப்படின்னா, நான் தான் மாறவே முடியாது, எத்தனை முறை ஃபெயில் ஆயிடுவேன். அது வேற நான் இத்தனை முறை ஃபெயில் ஆயிட்டேன்னு எழுதணுமா? நிறைய பேர் சார்ட்டே எழுத மாட்டாங்க. தினம் இல்ல இல்ல இல்லன்னு எழுதுறதுக்கு அது எழுதாமையே விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அங்கதான் அவங்க போயிடுவாங்க. எனக்கு தெரிந்தும் நான் சொல்றேன் அப்படின்னா எழுதணும். எழுதும் போது ஒண்ணு, நீங்க பாபாவுக்கு நேர்மையாக இருக்கிறீங்க. பாபா எழுத சொன்னார், நீங்க எழுதிட்டீங்க, கீழ்ப்படிந்தவர்களாக ஆயிட்டீங்க. ரெண்டாவது, ஒவ்வொரு முறை எழுதும் போது உங்க மைண்ட்ல அலாரம் அடிக்கும். நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், மாறணும், ஏதோ ஒரு ரியலைசேஷன் ஏற்படும். ஆகையால பாபா தெரிஞ்சிருந்தும் நான் சொல்றேன்னா எழுதுங்க அப்படின்றார். எனவே அப்படியே தப்பித்து கொள்ள கூடாது. பாபா எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறார், எல்லா சூழ்நிலையும் அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியே தப்பிச்சிக்காதீங்க அப்படின்றார். அதாவது நிறைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அதிகப்படியான மதிப்பெண்கள் சேமிப்பாகிவிடும். நிறைய குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால், அவர்கள் மிகவும் ஊக்கம் உற்சாகத்தில் முன்னேற்றம் அடைகிறார்கள். ஆனால் ஏதாவது கடந்த காலத்தின் சம்ஸ்காரத்திற்கு வசமாகி ஏதாவது ஒரு தங்க நூல் இழை, மிக மெல்லிய நூல் இழை அவர்களை முன்னேற விடுவதில்லை. அவர்கள் இந்த மெல்லிய நூல் இழை இருக்கிறது என்று புரிந்தும் கொள்கிறார்கள். இருந்தாலும் ஆனால் ஆனால் என்றுதான் சொல்கிறார்கள். மேலும் இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட முயற்சியாளர்களும் இருக்கிறார்கள். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட ஹாஜி, அதாவது சரி பாபா, செய்கிறேன் பாபா என்று சொல்லி மதிப்பெண்களை சேமித்து விடுகிறார்கள். அந்த கொஞ்ச மதிப்பெண்கள் ஒன்று சேர்ந்து அவர்களை முன்னால் கொண்டு செல்ல முடியும். அதுபோல் கூட பாப் தாதாவிடம் உதாரண ரூபத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே எளிய முறையில் சின்ன சின்ன ஹாஜி சொல்லி மதிப்பெண்களை சேமியுங்கள். கட் பண்ணாதீர்கள், சேமியுங்கள். அதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஹாஜி சொல்வதினால், ஓகே பாபா, செய்கிறேன் பாபா அப்படின்னு ஹாஜி சொல்வதினால் கூட மார்க்ஸ் சேமிப்பு செய்யலாம். அதாவது மார்க்ஸ் சேமிப்பதற்கு பாபா எளிதான வழி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். என்னதான் நீங்க பாபா சொல்ற மாதிரி ஸ்ரீமத் படி நடக்கணும், முயற்சி செய்யணும், தீவிர முயற்சி செய்யணும், யோகா பண்ணணும், தாரணை செய்யணும், கவனமா இருக்கணும், முயற்சி செய்தாலும் செய்வீங்க, முயற்சி முன்னேறுவீங்க, ஊக்க உற்சாகமாக தான் செய்றீங்க. இருந்தாலும் அந்த பழைய சம்ஸ்காரம் இருக்கு இல்லையா, சில நேரத்துல அது ஒரு தங்க நூல் இழை போல இருந்துட்டே இருக்கும். அதனால உங்களை முன்னேற விடாது. ஆனால் சரி பாபா, ஹாஜி பாபா, நீங்க சொல்றது நான் செய்யறேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அந்த ஹாஜி சொன்னதுக்காகவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் சேமிப்பாயிடுதுன்றார். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஹாஜி ஹாஜின்னு சொல்லிட்டே வந்தாலே, கட் பண்ணாம சரி பாபா அப்படின்னு நீங்க சொல்லி செய்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் மார்க்ஸ் டோட்டல் பண்ணும் போது எவ்வளவு சேமிப்பாயிருக்கும். அதனால எப்பவுமே அது டைரக்ஷன் யார் கொடுத்தாலும் பாபாவுடைய டைரக்ஷன் தானே. தாதிகள் மூலமா கிடைச்சாலும், நிமித்தமானவங்க மூலமா கிடைச்சாலும், அது பாபாவின் டைரக்ஷன் அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல நான் இப்படி நினைக்கிறேன், இல்ல நான் இப்படி செய்யல, அதாவது சொல்றவங்க ஒரு ஆங்கிள் ஒரு ஆஸ்பெக்ட் பார்த்து சொல்லுவாங்க, நீ இப்படி செய்யற, இது சரியில்லை, நீ இப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனா கேட்கறவங்க வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க சிந்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லையே நான் இதனே செய்தேன். நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் ஹாஜி சொல்ல மாட்டேன். நான் பண்ணல. நான் ஏன் சொல்லணும்? அல்லது ஒரு சேவை கூட. இப்படி செய்யுங்க நல்லா இருக்கு அப்படின்னா, இல்ல இப்படி செய்தாதான் நல்லா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து கட் பண்ணக்கூடிய சம்ஸ்காரம் சிலருக்கு இருக்கு. சொல்லுவாங்க அது நல்லா இருந்தா கூட அவங்க சம்ஸ்காரம் அவங்கள அறியாமையிலேயே வந்து அன்கான்ஷியஸா அது வெளி வருது. இல்ல இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நிமித்தமானவங்க சொல்லும் போது முதல்ல கேளுங்க, ஹாஜி சொல்லுங்க, கட் பண்ணாதீங்க. அப்போ மார்க்ஸ் வந்து சேமிப்பாகும். அவங்க சொல்றது முதல்ல கேட்கணும். உங்களுக்கு பிடிக்கலன்னாலும் கேட்கணும். கேட்டுட்டு ஓகே நான் செய்றேன் பாபா அப்படின்னு சொல்லிடணும். அதுக்கப்புறமா எனக்கு இந்த இடத்துல புரியல. நீங்க இப்படி சொன்னீங்க. அது எதற்காக அப்படி சொன்னீங்க? ஒருவேளை அது இப்படி செய்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களும் என்ன செய்வாங்க? சரி செய்யலாம் அப்படின்னுவாங்க. ஆனா நீங்க அவங்க சொல்லும் போதா இப்படிலாம் செய்ய முடியாது. நடக்கவே நடக்காது. சான்ஸே இல்ல. அவங்க இன்னும் சொல்லியே முடிக்கல. அதுக்குள்ள நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க எனர்ஜி என்ன இருக்க போகுது? பாசிட்டிவிட்டி என்ன இருக்க போகுது? அப்ப மார்க்ஸ் எப்படி சேமிப்பாகும்? அதனால அதுவும் மதுபன் நிவாசிகள் அப்படின்னா எத்தனை பிரதர்ஸ் இருப்பாங்க. அப்ப தாதிமார்கள் எப்படி அவங்களெல்லாம் சமாளிச்சிருப்பாங்க. அதனால சரி பாபா செய்றேன் பாபா அப்படின்னு சொல்லுங்க. கட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பாருங்க மார்க்ஸ் எல்லாம் சேமிப்பாயிடும் அப்படின்றார். மற்றபடி பாப்தாதா பார்த்தார், நிறைய பேர் ஊக்கம் உற்சாகத்தை நன்றாக காட்டியிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. ஆகையால் திட எண்ணத்திற்காக விசேஷமாக மதுபன் நிவாசி குழந்தைகளுக்கு பாப்தாதா ஹாஜி சொல்வதற்கான வாழ்த்துக்களை கொடுக்கிறார். ஓகே பாபா, சரி பாபா, செய்கிறேன் பாபா என்று சொல்வதற்கு வாழ்த்துக்களை கொடுக்கிறேன் அப்படின்றார். அன்பு நினைவுகளையும் கொடுக்கிறார். பல லட்சம் மடங்கு அன்பு நினைவுகளை கொடுக்கிறார். ஏன்? மதுபன் என்பது பாப்தாதாவை வெளிப்படுத்துவதற்கான கண்ணாடி மாளிகை ஆகும். யார் மதுபனுக்கு வந்தாலும் அங்க மதுபன் நிவாசிகளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகுவாங்க இல்லையா? அதனால நீங்க கண்ணாடி மாளிகை போல நல்லதும் தெரியும். அதே நேரத்துல எந்த பக்கம் திரும்பினாலும் கண்ணாடி மாளிகையில குறை இருந்தா அதுவும் தெரியும் இல்லையா? எனவே ஒரு விஷயத்திற்கான குஷி இருக்கிறது. இப்பொழுது காகிதத்தில் எழுதியிருக்கிறீர்கள். அதை செயலில் கொண்டு வர வேண்டும். சரிதானே? நல்லது, வாழ்த்துக்கள். இப்பொழுது ஒருவேளை உங்கள் அனைவருக்கும் திடீரென்று இப்பொழுதே அஷரீரி ஆகிவிடுங்கள் என்று டைரக்ஷன் கிடைக்கிறது என்றால் ஆக முடியுமா அல்லது அலைச்சல் ஏற்படுமா? ஏனென்றால் கடைசி நேரத்தில் இந்த பயிற்சி தான் பாஸ்வி தானராக ஆக்கும். எனவே இப்பொழுது பாப்தாதா சொல்கிறார், ஒரு நொடியில் அனைத்து விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு அஷரீரி ஆகுங்கள். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள மிகவும் உயர்ந்த பாக்கியசாலியான பரமாத்மாவின் பாலனைக்கு அதிகாரிகளான ஆத்மாக்களுக்கு, பரமாத்மாவின் படிப்பிற்கு அதிகாரிகளான பரமாத்மா சத்குருவின் வரதானங்களுக்கு அதிகாரிகளான, சதா திடத்தன்மையின் மூலம் வெற்றிக்கு அதிகாரிகளான, சதா அகண்ட யோகி, துண்டிக்கப்படாத யோகி, அச்சல் யோகி, ஆடாத அசையாத யோகி, சதா உலக மாற்றத்திற்கான பொறுப்பின் கிரீட்டதாரிகளான, சதா அனைத்து பிராப்திகளை இமர்ஜ் ரூபத்தில் அனுபவம் செய்யக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். இப்பொழுது முக்தி வருடத்தில் நம்பர் 1 மதுபன் நிவாசிகள். சரிதானே? முடியுமா அல்லது கடினமா? அதுக்கு எல்லாருமே ஹாஜி அப்படின்னு பதில் சொன்னாங்க. ஆனாலும் கூட பாப்தாதா மதுபனை சேர்ந்தவர்களுக்கு கோல்டன் பேட்ஜ் கொடுக்கிறார். மதுபனத்தை சேர்ந்தவர்களுக்கு பேட்ஜ் கொடுக்க வேண்டும். இப்பொழுது அனைவருக்கும் கொடுத்தாகிவிட்டது.
மதுபனை சேர்ந்தவர்களுக்கு இந்த முக்தி வருடத்தின் பரிசை கொடுப்பேன். நல்லது, உங்களுக்கு பேட்ஜ் கொடுக்கப்படும். நல்லது. வரதானம். பிராமண வாழ்க்கையில் ஒரு தந்தையை தன்னுடைய உலகமாக ஆக்கக்கூடிய இயல்பான மற்றும் சகஜ யோகி யாகுங்கள். பிராமண வாழ்க்கையில் அனைத்து குழந்தைகளின் உறுதிமொழி இதுதான். அதாவது ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதாகும். எப்போது ஒரு பாபாதான் உலகம், வேறு யாரும் இல்லை என்று ஆகிவிட்டதோ அப்போது இயல்பாகவே சகஜ யோகி மனநிலை சதா இருக்கும். ஒருவேளை வேறு யாராவது இருக்கிறார் என்றால் உழைக்க வேண்டி இருக்கிறது. அதாவது புத்தி இங்கு செல்லக்கூடாது, அங்கு செல்ல வேண்டும் என்று உழைக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் அனைத்தும் ஒரு பாபா தான் என்றால் புத்தி வேறு எங்கு செல்ல முடியும்? அப்படிப்பட்ட சகஜ யோகிதான் சகஜ சுயராஜ்ய அதிகாரியாக ஆகிவிடுகிறார்கள். அவர்களின் முகத்தில் ஆன்மீக தன்மையின் ஜொலிப்பு ஒரே சீராக ஒரே மாதிரியாக இருக்கும். ஸ்லோகன். பாபாவிற்கு சமமாக அவ்வியக்த மற்றும் விதேகி ஆகுவது இதுதான் அவ்வியக்த பாலனையின் வெளிப்படையான நிரூபணம் ஆகும். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. பிராமணர்களாகிய உங்களுடைய முக்கியமான சம்ஸ்காரம் சர்வஸ்வ தியாகியாக இருப்பதாகும். தியாகத்தினால் சரளத்தன்மை, இனிமைத்தன்மை, மேலும் சகிப்புத்தன்மை ஆகிய குணங்கள் சகஜமாகவே வந்துவிடும். ஒருவேளை சரளத்தன்மை இல்லை என்றால் இனிமைத்தன்மையும் வர முடியாது. ஒருவருக்கொருவர் சிநேகியாக வேண்டுமென்றால் முதலில் தேகம் உட்பட சர்வஸ்வ தியாகி ஆகுங்கள். ஞானம் நிறைந்தவர் ஆகுவதின் கூடவே சரளத்தன்மை மற்றும் இனிமைத்தன்மை என்ற சுபாவம் இருக்க வேண்டும். அதாவது முதியோருடன் முதியவராக, குழந்தைகளோடு குழந்தைகளாக ஆகுவது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஈஸி நேச்சர் அப்படின்னா என்னன்றது பாபா தெளிவா புரிய வச்சிட்டு இருக்கிறார். பிரம்மா பாபா அப்படி இருந்தார். தனக்கு சமமானவராக வயசானவராக இருந்தால் அவருக்கு ஏத்த மாதிரி ஜாலியா ஃப்ரெண்ட்லியா அவர் கூட இருப்பார். அந்த லெவலுக்கு. குழந்தைகள் அப்படின்னா அந்த குழந்தைகள் லெவலுக்கு இறங்கி அவங்க கூடவும் ஜாலியா இருப்பார். பாக்குறவங்க சொல்லுவாங்க வயதானவங்க கூட வயதானவர் மாதிரி இருப்பாரு, குழந்தை கூட குழந்தை ஆயிடுவாரு அப்படின்னு. இதுக்குதான் பேரு சரளத்தன்மை. அந்த சரளத்தன்மை இருக்கும் போது இனிமை தன்மையும் வந்துடும். அதுக்கு சர்வஸ்வ தியாகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஓம் சாந்தி.